வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் அவர்களோட தி ப்ளூ அம்பர்லா. ஸோ இந்த புக் பற்றின ஒரு சின்ன சம்மரியும் சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் அர்ச்சனா. நம்ம சேனலில் நிறைய புக் ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், அதுக்கு ட்ராவல் விளாக்ஸ், முக்கியமான சில பேரோட இன்டர்வியூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பற்றி சொல்லிடுறேன் நான். ஆத்தர் பார்த்தீங்கன்னா 60+ இயர்ஸாக வந்து ரைட்டிங்கில் இருக்காரு. அண்ட் முக்கியமாக இவரோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான். ஸோ நிறைய கிட்ஸ் ரிலேட்டட் ஸ்டோரி புக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் பெஸ்ட் செல்லிங் ஆத்தர் ஃபார் கிட்ஸ் ரிலேட்டட் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த புக் வந்து ப்ளூ அம்பர்லா. ஸோ டைட்டில் படித்த உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு அம்பர்லா பற்றின ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூ அம்பர்லா இந்த புக்கை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து 2005 ப்ளூ அம்பர்லா அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில். ஸோ கதை என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ ஒரு குழந்தை வந்து மலையில் வாழ்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ளூ அம்பர்லா வந்து கிடைக்குது. இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அவளோட கிளா, அதாவது லெப்பர்ட் கிளா வந்து போட்டு ஒரு செயின் வச்சுருக்கா. அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இது கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது கதை. கதையோட ப்ராட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்யா தேவி. அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக வீட்டில் பின்யான்னு கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு அண்ணன் பிஜு. ஆக்சுவல் நேம் வந்து விஜய். ஸோ அவர் வந்து 12 அண்ட் பின்யா வந்து 10 இயர்ஸ். இந்த மாதிரி தான் ஸ்டோரி. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராமம் மாதிரி அப்படிங்கிறனால பஸ் வந்து எப்போவாதான் வரும். அந்த பஸ் வந்து நிற்கிற இடத்துல வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பஸ் ஸ்டாப்னா டீ ஷாப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அங்கே வந்து இருக்கிறவர் வந்து ராஜ். அவரோட ஃபுல் நேம் மறந்துட்டேன். ராம் பரோசா. ஸோ ராம் பரோசா வந்து குழந்தைங்களை வந்து அதிகமாக ஏமாற்றி இது மாதிரி நிறைய நீங்கள் சாக்லேட் புதுசாக வந்திருக்கு சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க வந்து கடன் வச்சு காசு அப்புறமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடன் வச்சு அவங்கள வந்து சாக்லேட் வாங்க வச்சு எண்ட் ஆஃப் த மந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் வந்து காசு இவ்வளோ ஆயிடுச்சு, அதனால உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது பொருளை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருளை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ஏமாற்றி வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இந்த ப்ளூ அம்பர்லா மேலேயும் இவருக்கு வந்து ஒரு கண்ணு. ஸோ எப்படியாச்சும் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா பிஜுவையும் பின்யாவையும் நிறைய வந்து இந்த ட்ராப்பில் விழ வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடிய மாட்டேங்குது. இவருக்கும் இந்த அப்சஷன் வந்து போக மாட்டேங்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பர்லா ஆக்சுவலி அந்த காலத்துலலாம் வந்து ராஜா வீட்டிலலாம் இருக்கிறவங்க வந்து ஒரு அம்பர்லா சாட்டினில் நிறைய டசில்ஸ்லாம் வச்ச மாதிரி, லேஸ்லாம் போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அம்பர்லா. ஸோ இது வந்து வெயிலுக்கு ஷேடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மழை காலத்தில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவன் வந்து மழை காலத்துலேயும் யூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ளூலேருந்து கொஞ்சம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகி ஒயிட் ப்ளூ கலந்த மாதிரி மாறிடுது. ஸ்டில் வந்து இந்த குழந்தைக்கும் அந்த அப்சஷன் போல், அந்த பெரியவருக்கும் அந்த அப்சஷன் போல். குழந்தை வந்து எங்கே போனாலும் வந்து எடுத்துகிட்டு போகிறான். அவன் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மலைக்கு போனாலும் சரி, அம்பர்லாவை மடித்து வைக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி நடுவில் கதையில் வந்து மலை எப்படி இருந்தது, அந்த மலை மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெய்னி சீசன் எப்படி இருந்தது, அப்போ வந்து வர பூச்சிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரியவருக்கும் சின்ன குழந்தைக்கும் ஒரு பொருள் மேலே ஆசை. அந்த பொருளை 2 பேரும் வந்து யாருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஒரு அந்த ராமன்கிறவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை திருடுறதுக்கு கூட ரெடி ஆகிடுறாரு. திருடினது இவர் தான் தெரிஞ்சோடனே ஊர் மக்கள்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. திருடுறதுக்கு ரெடி ஆகிட்டாருங்கிறதுனால கடைசியில் குழந்தைங்க எப்போவுமே வந்து பியூர் சோல்ஸ் இல்லையா. ஸோ அவங்க வந்து மன்னிச்சு அவருக்கு வந்து கொடுத்துட்றா. அப்போ வந்து 2 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுறாங்க. 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சிம்பிள் ஸ்டோரி லைன் என்னன்னா ஒரு பெரியவங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற சேம் பொருள் மேலே இருக்கிற அப்சஷனை எப்படி அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணாங்க 2 பேரும் அப்படிங்கிறது தான். இது வந்து கண்டிப்பாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா பிட்வீன் ஏஜ் ஆஃப் 5 to 12 வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னால் வந்து 2 to 3 hours வந்து ரீட் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஒரு 83 pages தான் இருக்குது. மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து 1 or 2 days எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. முக்கியமாக நான் ஏன் அவங்க ரீட் பண்ணுறதுக்கு இந்த புக் சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு குழந்தையா எமோஷன், அந்த கில்ட் ஃபீலிங் அந்த குழந்தை வந்து எப்படி கோ த்ரூ பண்ணி பெரியவங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அந்த மாதிரி விஷயத்த கற்றுக்கலாம். முக்கியமாக ஒகேபுலரிஸ் ஆனால் பெரிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இல்லாமல் சிம்பிள் இங்கிலீஷில் அவர் எழுதியிருக்காரு. ப்ளஸ் 2-3 வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக வந்து இந்த புக் ரீட் பண்ணும்போது கற்றுக்கலாம் குழந்தைங்க. ஸோ குழந்தைங்க ரீட் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு புக் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.